வணக்கம். எல்லாரும் வீட்டில் இருப்பீங்க இந்த ஊரடங்குனால. யாராவது ஒருத்தர் காய்கறி வாங்க, மளிகை வாங்க, பால் வாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியில் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து வெளியில் போகும்போது யாராக இருந்தாலும் வாயுரை, அதாவது மாஸ்க் போட்டுட்டு போகிறதுக்கு வலியுறுத்துகிறாங்க. நம்ம கடைகளில் எவ்வளோ தான் வாங்குறது இல்லையா? எவ்வளோ வாங்கினாலும் பத்தாது. அதுக்கு பதிலாக எங்கே போய் வாங்குறதுன்னு தேடாமல் நம்மளே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்மளே மாஸ்க் செய்கிறது எப்படின்ற ஒரு வழிமுறையை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அதை பார்த்து நீங்களும் வீட்டில் இருக்கிற பொருள்கள் தான், நீங்கள் புதுசாக வெளியில் போய் தேடி எதுவும் அலைய வேண்டாம். அந்த பொருள்களை வச்சு சுலபமாக, தையல் மிஷின் கூட வேண்டாம், கையாலேயே தைச்சு ரொம்ப சுலபமாக, ரொம்ப சீக்கிரமாக வாயுரை தைக்கிறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள், தைச்ச வாயுரை இதுதான். பாருங்கள், நல்லா இருக்குல்ல? இந்த வாயுரை, இந்த மாஸ்க் வந்து ரொம்ப சுலபமாக எப்படி தைக்கிறது, இது வந்து 2 பக்கமும் போட்டுக்க முடியும், உபயோகிக்க முடியும். இப்போது இந்த மாஸ்க் தைக்கிறதுக்கான செய்முறை விளக்கம் அது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், மாஸ்க் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 விதமான துணிகள் எடுத்துக்கோங்க. காட்டன் துணியாக இருக்கணும். வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பழைய துணி நல்லா துவைச்சு காய வச்சு அதுக்கப்புறமா சுத்தமானதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு துணிப்பை, வலை மாதிரி இருக்கும். அந்த துணிப்பை எடுத்துக்கோ. ரொம்ப மெலிசான ஒரு மெட்டீரியலில் இருக்கும், காட்டன் தான் அதுவும். இது எலாஸ்டிக். அதுக்கப்புறமா கத்திரிக்கோல், தைக்கிறதுக்கு ஊசி நூல், அதுக்கப்புறமா ஒரு டிஸ்போசபிள் மாஸ்க், அளவெடுக்கிறதுக்காக அந்த டிஸ்போசபிள் மாஸ்க். இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாமே வீட்லேயே இருக்கிறது தான், ரொம்ப சுலபமாக உங்களுக்கு இருக்கும் வீட்டில். இப்போ முதல் துணி எடுத்துக்கோங்க. அந்த முதல் துணியை 2ஆக மடிச்சுக்கோங்க. 2 லேயர் வேணும் அப்படின்றதுனால 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ அந்த மாஸ்க் எடுத்து பாதியாக மடிச்சுட்டு, இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி பிரித்து விட்டுடுங்க. இப்படி பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா வச்சு இந்த துணி மேலே அளவிடுங்க. ஏன்னா நம்ம மாஸ்க் வந்து, நம்ம துணியால் தைக்கிற மாஸ்க் வந்து இது மாதிரி லேயர் கிடையாது இல்லையா? அதனால இந்த பிரித்து விட்டுட்டு தான் அளவெடுக்கணும். அப்போ தான் அது மூக்கு மூவாக்கட்டை எல்லாம் வந்து மூடும். ஸோ அந்த 2ஆக மடக்கி இருக்கிற அந்த முனைக்கிட்டக்க கரெக்டாக இந்த மாஸ்க்கும் இருக்கிற மாதிரி வச்சு வரைங்க. ஒரு பேனாவால் குறிப்பு எடுத்துக்கோங்க, அந்த அளவை வரைஞ்சிக்கோங்க. இப்போது இது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. இப்போது நீங்கள் வரைஞ்சிருக்கிற அந்த லைனோட ஒரு 1/2 இன்ச் தள்ளி வரைஞ்சிக்கோங்க. அந்த இடம் வந்து தைக்கிறதுக்கான இடம் நமக்கு வேணும். அதனால வெட்டக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் தள்ளி அதே மாதிரி லைன் வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே சமயம் அந்த ஷேப்பும் கரெக்டாக வரும். நீங்கள் வரைஞ்ச லைனுக்கு, ஏற்கனவே வரைஞ்சிருக்கிற லைன் அளவெடுத்து வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, அந்த லைனுக்கு 1/2 இன்ச் தள்ளி வரைஞ்சிக்கோங்க எல்லா பக்கமும். இப்போது இந்த அளவு வந்து பாருங்கள், 2 லைன் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு தெளிவாக, ஏன்னா துணி டிசைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக. பாருங்கள், 2 லைன் தெரியுதா? இந்த 2 லைன் வரைஞ்சிருக்கேன், 1/2 இன்ச் தள்ளி வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ 1/2 இன்ச்சோட சேர்த்து அந்த ஷேப்பை நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும்.
பாருங்கள், இப்படி கட் பண்ணாக்கா இப்படி வரும். ரெண்டு லேயர் வச்சோம் இல்லையா, இப்போ பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த துணியிலையும் இதே ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன் 2 துணி அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த பக்கம் உபயோகிக்கலாம், அடுத்த பக்கம் உபயோகிக்கலாம். அடையாளம் தெரியணும் இல்லையா, நீங்கள் எந்த பக்கம் உபயோகிச்சிங்க முதல்ல அப்படின்னு அடையாளம் தெரியறதுக்காக நான் 2 டிசைன் இல்லாத ஒரு துணியும் டிசைனோட ஒரு துணியும் எடுத்திருக்கேன். இதே ஷேப்பை நீங்கள் இப்போ துணி பையிலையும் வச்சு கட் பண்ணணும். பாருங்கள், இப்போ 3 ஷேப் கிடச்சிருச்சு. முதல் துணி, இது துணி பை. இங்கே பாருங்கள், அது பாருங்கள். இப்போ வச்சாக்க இதே ஷேப்பில் எல்லாமே கிடைக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது 2வது துணி. இப்போ துணிப்பை இந்த மாதிரி 3 பீஸ் உங்களுக்கு இருக்கணும். இப்போ முதல் துணி எடுத்துக்கோங்க, அதோட உள் பக்கம், அதாவது டிசைன் இல்லாத பின் பக்கம் எடுத்துட்டு அதில் இந்த துணிப்பை ஷேப்பை வச்சு இப்படி மடக்கிடுங்க. 2ஆக மடக்கிட்டு இங்கே மடக்கின இடத்துல முனை கிடையாது, மடக்கின இடத்துல இந்த பாருங்கள், நான் காட்டுற இடத்துல நீங்கள் தைக்கணும். இது மாதிரி தைக்கணும். பாருங்கள், தைச்சாச்சு. என்னோடய தையல் நல்லா இல்லை, நீங்கள் அழகாக தைச்சிக்கோங்க. ரன்னிங் ஸ்டிச் போட்டால் கூட போதும், ஒரு 2 தடவையாக ரன்னிங் ஸ்டிச் போட்டால் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இது பிரித்தாக்க மாஸ்கோட ஒரு சைடு கிடைக்கும். இப்போ இதுக்கு அடுத்த துணி இருக்கு இல்லையா, 2வது துணி, அதை தனியாக அதே மாதிரி மடக்கிட்டு அதை அதே மாதிரி தைக்கணும். மடக்கின இடத்துல பாருங்கள், மடக்கின இடத்துல இது மாதிரி தைக்கணும். தைச்சிங்கனாக்கா இப்போ இது கிடச்சிருக்கு. இது முதல் துணி அந்த பையோட துணி பையோட சேர்த்து தைச்சிருக்கேன். அது ஒரு பக்கம். இது 2வது துணி. இந்த 2வது துணி தனியாக தைச்சிருக்கேன். இது அடுத்த பக்கமாக மாஸ்கோட அடுத்த பக்கம். இங்கே பாருங்கள். இப்போது இது பாருங்கள், இது உள்பக்கம், இது வெளிப்பக்கம் இருக்கு இல்லையா. இப்போ வெளிப்பக்கத்தை மேல் நோக்கி வச்சுக்கணும் முதல் துணியில். இதில் இந்த மேல் பக்கத்தை உள்பக்கமாக வச்சுட்டு இப்படி மாற்றி வைக்கணும், திருப்பி வச்சு தைக்கணும். இங்கே பாருங்கள், 2 உள்பக்க துணியும் வெளிப்பக்கம் இருக்கணும். இது பாருங்கள், வெளிப்பக்கம் இருக்கணும். இப்போது நான் காட்டுற இடத்துல நீங்கள் தையல் போடணும். இங்கே பாருங்கள், இந்த 4 பக்கமும் மட்டும் நீங்கள் தைங்க. இப்போ தைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த பக்கம் தைச்சிட்டேன், இங்கே தைச்சிருக்கேன். அப்புறம் கீழும் 2 பக்கமும் தைச்சிருக்கேன். இப்போ ஒரு பை மாதிரி 2 பக்கமும் ஓட்டை உள்ள ஒரு பை மாதிரி ஆகிடும். இதை நீங்கள் உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக திருப்பணும். இப்போது பாருங்கள், மாஸ்க் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்படி திருப்பிட்டிங்கன்னா பாருங்கள், 2 பக்கம் கிடச்சிச்சு. மாஸ்க்கு 2 பக்கம் இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த பக்கமும் உபயோகிக்கலாம், அடுத்த பக்கமும் உபயோகிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். மாஸ்க்கு ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போது இந்த எலாஸ்டிக்கை எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் அப்ராக்சிமேட்டாக ஒரு 16 to 20 சென்டிமீட்டர்ஸ் கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், அப்படி அந்த எலாஸ்டிக் எதுவும் உங்கள்கிட்ட இல்லைனாக்கா இந்த மாதிரி டிஸ்போசபிள் மாஸ்கில் இருக்கிற நீங்கள் ஏற்கனவே உபயோகித்த டிஸ்போசபிள் மாஸ்க்லேருந்து கூட அந்த எலாஸ்டிக்கை நீங்கள் உபயோகிக்கலாம். அதை பிச்சிங்கன்னா அது வந்துடும். அதை கூட எடுத்து தைச்சிக்கலாம். நீங்கள் இது 2யும் தைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா எலாஸ்டிக் இருந்ததுன்னா புது எலாஸ்டிக்கை உபயோகிக்கலாம். அதை இந்த 2 ஓட்டை இருக்கு இல்லையா, 2 திறந்து தைக்காமல் இருக்கிற இடத்துல இப்படி உள்ளே வச்சு நல்லா மடக்கி அந்த இடத்துல நீங்கள் இன்விசிபிள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்லை நான் தைச்சிருக்கிற மாதிரி ஸ்டிச் தெரிஞ்ச மாதிரியும் தைக்கலாம். மாஸ்க்கு தானே. இது மாதிரி இந்த எலாஸ்டிக்கை அது உள்ளே வச்சுட்டு நல்லா மடக்கி தைச்சிடுங்க. எலாஸ்டிக்கையும் நல்லா சேர்த்து தைச்சிடுங்க, அது பிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக.
பாருங்கள், இப்படி உள்ளே வச்சுட்டு இந்த பக்கம் இப்படி தைச்சிடணும். அதே மாதிரி இந்த இன்னொரு பக்கமும் இன்னொரு எலாஸ்டிக் வச்சு இப்படி உள்ள இப்படி உள் பக்கமாக இப்படி உள் பக்கம் வச்சுட்டு தைச்சிட்டிங்கன்னா மாஸ்க் ரெடி. இப்படி வச்சு எப்படி தைக்கணும் பாருங்கள். அப்ராக்சிமேட்லி அந்த எலாஸ்டிக் வந்து ஒரு 16 சென்டிமீட்டர்ஸ்லேருந்து 20 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். 16 போதும். கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் 20 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். பாருங்கள், 16 சென்டிமீட்டர்ஸ் மேக்ஸிமம் 20 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்படி எலாஸ்டிக் இல்லாதவங்க இந்த ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, ரப்பர் பேண்டை கூட உபயோகிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், தைச்ச மாஸ்க்கு இந்த பக்கமும் உபயோகிக்கலாம், இந்த பக்கம் உபயோகிக்கலாம். 2 பக்கமுமே உபயோகிக்கலாம். இந்த மாஸ்க்கை ரெண்டுமே துணி தான், நீங்கள் நல்லா துவைச்சு உபயோகிக்கலாம். ரொம்ப உபயோகமாக இருக்கும்.